இது நம்ம வீடு, அது தங்கச்சி வீடு. அந்த ரூமில் தான் நான் வந்துட்டு தனியாக இருந்தேன். இப்போ இல்லை, அதில் வேறு ஆள் இருக்காங்க, கடலூரை சேர்ந்தவங்க இருக்காங்க. அந்த வீட்டில் யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். அங்கேயும் யாரும் இல்லை. இதில் வந்துட்டு முருகன் சொல்லி ஒரு சிங்கர் டெய்லர் தெரிஞ்ச ஒரு ஆள் தான், ரொம்ப வருஷமாக இந்த காம்பவுண்டில் இருக்கிறார். இதுலேயே அந்த பக்கத்தில் இருந்த காம்பவுண்டில் இருந்தோம். இப்போ இங்கே இருக்கோம். இங்கே வந்து கொஞ்சம் சில ஆண்டுகளே ஆகுது. சில பேர் எனக்கு தெரிஞ்ச மலேசியாவை சேர்ந்தவங்களும் சரி, நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸும் சரி, சப்ஸ்கிரைபர்ஸ் லைவில் கேட்டிருக்கீங்க, உங்களோட வீட்டை விலாக் பண்ணி காட்டுங்க, ஹோம் டூர் போடுங்க அப்படின்னு சொல்லி. சில பேர் மலேசியா சேர்ந்தவங்க நம்மளை வந்துட்டு என்னோடய ஏரியா எப்படி இருக்குது, என்னோடய வீடு எப்படி இருக்குன்னுலாம் பார்க்கணும்னு சொல்லி என்கிட்ட கேட்டதே இல்லை. அது ஒரு மாதிரி இருக்குது. நம்ம சரி காட்டலன்னா எப்படி, அப்புறம் நம்ம காட்ட முடியாத சுச்சுவேஷன்ஸ் வந்துருச்சுன்னா ஞாபகம் இருக்கும்போதே காமிச்சிக்கலாம்னு சொல்லி தான் காமிக்கிறேன். இதுதான் நம்ம காம்பவுண்ட். கேமரா இருக்கா? ஓகே. இந்த கேட்டு ஃபஸ்ட்டு திறந்து தான் இருக்கும், இப்போ வந்துட்டு பூட்டியிருக்கு. வேறு என்ன, வெயில் சாவட்டி வெயில். அதாவது தங்கச்சி தான் இப்போ தண்ணியை தெளித்து விட்டுச்சுங்க, அதோட இருக்குது. பயங்கரமான வெயில். சும்மா தான் உட்காந்துருக்கேன். நம்ம சப்ஸ்கிரைபர் ராஜ் ஆஸ்திரேலியாவிலேருந்து கால் பண்ணி இப்போ ஒரு 3/4 மணி நேரம் பேசினான். இப்போ அவனுக்கு அங்கே நைட் ஆயிடுச்சு. பேசினா அவனும் யூடியூப் ஆரம்பிக்கணும்னு அவனுக்கு ஆசை வந்துருச்சான். பேசினா அவன்கிட்ட தான் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன். அதோட உட்காந்துருக்கேன். வெயில் பயங்கரமாக இருக்குது. முடி இன்னும் கொஞ்சம் கம்மியாக பண்ணி வெட்டியிருக்கலாம். அவனுக்கு தான் வெட்ட தெரியாதவனா வெட்டிட்டானா, அதோட இருக்குது. போய்கிட்டு இருக்கு. இப்போ மணி எத்தனை? மணி 1:45. அதிதீவிர ரசிகர் பெருமக்கள் எல்லாம் வீட்டை விலாக் பண்ணுங்க, ஹோம் டூர் போடுங்க அப்படி சொல்லிகிட்டு இருக்கீங்க. நம்ம வீடு ரொம்ப சின்ன வீடு தான். இடம் வாங்கி புது வீட்டுக்கு தான் எங்கேயாவது மாறணும் அப்படின்ற ஒரு வைராகியத்தில் எங்கள் அம்மா போயிட்டுருக்காங்க. அது எப்போது ஃபஸ்ட்லேருந்து சொல்லிகிட்டு இருக்காங்க, இந்த வீட்டை விட்டு மாறணும் அப்படின்னா சொந்த வீட்டுக்கு தான் போகணும் அப்படி சொல்லி. வீடு சின்ன வீடு தான், ஆனால் வீட்டில் எல்லா பொருளுமே இருக்குது. ஒரு பீரோவுக்கு 2 பீரோ, கட்டில் மெத்தை, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் கூட இருக்குது எங்கள் வீட்டில். எங்கள் காம்பவுண்ட்லேயே எங்கள் வீட்டில் மட்டும்தான் வாஷிங் மிஷின் இருக்குது. வாஷிங் மிஷின், டிவி எல்லாமே இருக்குது. இங்கேருந்து மாறணும், புது வீட்டுக்கு போகணும், அது சொந்த வீடாக தான் போகணும். ரொம்ப ஏழ்மையில் தான் இருக்கிறேன். திருப்பூரில் செட்டில் ஆவானா, சொந்த ஊரில் அரியலூர் மாவட்டத்துக்குள்ளே செட்டில் ஆவானா தெரியல. திருப்பூரில் என்ன ஒரு மிஷின் லைஃப், சொந்த பந்தம் எதுவும் இல்லாமல் நம்ம ஒரு தனி வீடு வாங்கி அதை வந்துட்டு அக்கம் பக்கத்தில் யார் இருக்கா என்ன இதெல்லாம் யாருக்கும் தெரியாமல் நம்ம பாட்டு நம்ம ஒரு வாழ்க்கையை வாழணும். அதுதான் திருப்பூரில் இடம் வாங்கி வீடு கட்டணும்னா அப்படி தான் வாழணும். இந்த ஏரியாவில் வாங்க முடியாது. இங்கெல்லாம் வந்துட்டு கொள்ளை விலை விற்றுட்டுருக்கு. நம்ம பொருளாதாரத்துக்கு இந்த ஏரியாவில் வாங்க முடியாது. எங்கே வேறு ஏரியாவில் வாங்குகிறோம், வீட்டோட வாங்குகிறோம் அப்படின்னா நல்லா லக்ஸரி அது மாதிரியான ஒரு வீடை வாங்கலாம். 20 லட்சம், 25 லட்சம், 30 லட்சத்தில் வந்துட்டு ஒரு 2 சென்டில் அது போல் வந்துட்டு 2 BHK அது போல் வாங்கலாம். ஆனால் சொந்த ஊரில் இருக்கிற மாதிரி வராது. ஆனால் சிட்டி இது கடவுளுக்கு தான் தெரியும். நான் எங்கே என் வாழ்க்கை வந்துட்டு மீதி இடம் வாங்கி வீடு கட்டுறது வந்துட்டு வீடு வாங்குறது வந்துட்டு இங்கேயா ஊர்லையான்னு கடவுளுக்கு தான்ப்பா தெரியும். கடவுள் தான் என்னை எங்கே சேர்ப்பாருன்னு தெரியல. எங்கள் வீட்டில் யாருக்குமே ஊரோட போகணுன்ற விருப்பம் இல்லை. தம்பிக்கெலாம் சுத்தமாக விருப்பம் இல்லை. அம்மா அப்பா நம்ம என்ன சொல்கிறோமோ அதை கேட்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனாலும் அவங்களுக்கு திருப்பூர்லேயே செட்டில் ஆகிடலான்ற ஒரு எண்ணம். எனிவே நண்பர்களே, இந்த நாள் முடிஞ்சிச்சு. ஓகே, இந்த நாள் எப்படி போச்சுன்னு பார்த்துருப்பீங்க. இதனால தான் நான் டெய்லி விலாக் பண்ணல, எங்கேயும் போகிறதுனால வீட்டிலே தான் இருக்கிறேன். ஓகே, அதனால தான் நான் டெய்லி அங்கங்கெல்லாம் போய் நிறைய கிளிப்ஸ்லாம் எடுக்கிறதில்ல. போகலாம், வெளியே போகலாம், பழனிக்கு போகலாம், சீமான் மாநாடு, வெள்ளியங்கிரி போகலாம். மைண்டு சில விஷயங்கள்னு வச்சுக்கோங்களேன், மைண்டு சரியில்லை. அப்படியே என்னமோ மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கேன். ஓகே,
இந்த நாள் முடிஞ்சிச்சு. இந்த நாள் எந்த ஒரு பிடிபோதையும் இல்லாத ஒரு நாளாக நான் கடந்துக்கிட்டு இருக்கிறேன். ஓகே, என்ன மாதிரி இருக்கும்னு நினைங்க. எக்காரணத்தை கொண்டு எந்த ஒரு போதை பழக்க வழக்கங்களுக்கும் அடிமையாடாதீங்க. ஓகே, எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. இந்த பாதைக்கு வந்துடாதீங்க. நீங்கள் ஒரு ஆள் மட்டும் பாதிக்கப்பட போகிறதில்ல, உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க. உங்கள் மேலே பாசம் வச்சுருக்கவங்க எல்லாருமே ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. இப்படிப்பட்ட இந்த பழக்கம் உங்களுக்கு வேண்டாம். ஓகே, எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருக்குது அப்படி சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். ஓகே, எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க.